அந்த பரமேஸ்வரன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், கூடிய சீக்கிரத்திலேயே உன்னோட உயிரை நான் பலி வாங்குவேன். நான் இப்ப சொன்னதுக்கு அந்த கால பைரவன் தான் சாட்சி. அகங்காரம் எல்லாம் தாண்டி போகுதுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன்னோட பாவ மூட்டைய நீயே நிரப்பிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ யாரோ நல்லா வேணும்னே பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் கோவிலுக்கு அனுப்புறாங்களோன்னு எனக்கு தோணுது. அக்கா, நான் வாயை மூடிட்டு இருக்கேங்கிறதுக்காக இப்படி கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. 2 பேரும் ஒன்னா போய் கோவில்ல சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, ஆனா இன்னைக்கு மயூரிக்கு பிறந்த நாள் ஆச்சு. அது எங்களுக்கு தெரியும்டா. மயூரி அப்புறமா நானும் அம்மாவும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி கூட்டிட்டு வரோம். இப்ப நீ அமிர்தாவை கூட்டிட்டு கிளம்பு. பாவம், ரொம்ப நேரமா அமிர்தா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிம்மா, சரிண்ணா, போயிட்டு வரேன். வாங்க. கோவில் கிட்ட ஐஸ்கிரீம் கிடைக்கும், வாங்கி கொடுக்குவா? தேவையில்ல. இல்லங்க, நேற்று ராத்திரி மாதிரி அவசர அவசரமா சாப்பிட வேண்டாம். வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். நிதானமா அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போலாம்ல, அதாங்க கேட்டேன். உங்க ஃபேவரட் ஃபிளேவர் வெண்ணிலா தானே? இங்க பாருங்க, ராத்திரி நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப என்னை இப்படி வெறுப்பேத்துனா நான் உங்க கூட வரமாட்டேன். இப்படி வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன். ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோவம் வருதா? சரி விடுங்க. எனக்கு இந்த ஐஸ்கிரீமை கண்டாலே பிடிக்காது. அப்படின்னு நான் இல்ல, நான் சின்ன பையனா இருக்கும்போது என் கசின் ஒருத்தன் சொல்லுவான், இந்த ராத்திரி நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுறவங்கள எங்க ஊர்ல பைத்தியம்னு சொல்லுவாங்க அப்படின்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க இல்ல, நான் என்னோட வாழ்க்கையில ஐஸ்கிரீமே சாப்பிட்டதே இல்லப்பா. சாப்பிடறது இருக்கட்டும், நான் அதை இன்னி வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஐஸ்கிரீம் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்களோ பணம் ஆரோக்கியம் ரெண்டுமே வீணாயிடும். உங்க ஐஸ்கிரீம் புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நிறுத்துறதா? ஐஸ்கிரீமை பத்தி பேசும்போது எவ்வளவு அழகான ஞாபகங்கள்லாம் வருது. பேசத்தை நிறுத்திட்டா சுவாரஸ்யமா இருக்காதுங்க, அதான் நினைச்சுக்கிட்டே வரேன். நீங்க அதை பத்தியே பேசிட்டு இருங்க, நான் இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுறேன். கைய விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, நம்ம ரோட்ல இருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் கத்திட்டு தான் சொல்லிட்டேன். நான் உங்களை விட்டாலும் அந்த ஐஸ்கிரீம் உங்களை விடாது போல இருக்கே. கர்ணா, பாட்டி, அர்ஜுனையும் அமிர்தாவையும் நீதான் எங்கேயோ அனுப்பியிருக்க போல இருக்கே. எங்கேயும் இல்ல பாட்டி, கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான்.
ஓஹோ, அவங்களா விரும்பி போனாங்களா இல்ல நீ வற்புறுத்தி அனுப்பி வச்சிருக்கியா? வற்புறுத்தி அனுப்பணும்? என்ன பாட்டி கேக்குறீங்க? எதுக்கு நான் வற்புறுத்திலாம் அனுப்பணும்? புருஷ பொண்டாட்டி கோயிலுக்கு போகணும்னு தோணி இருக்கு, போயிருக்காங்க. அர்ஜுனுக்கு அவ கூட போக விருப்பமே இல்லை. நீங்கள்லாம் தான் அவனை வற்புறுத்தி அவ கூட அனுப்பி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ பாட்டி, உங்களுக்கு அர்ஜுனுக்கு அமிர்தா மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு சுத்தமா தெரியவே இல்லை போங்க. அவனுக்கு அவ கூட இருக்கிறது, அவ கூட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவளுக்காக உயிரியை கொடுப்பான். ஆ, எல்லாம் இவன் பக்கத்துல இருந்து நடக்குது, அவ்வளவுதான். ஆனா அவனை கால் தூசிக்கும் கேவலமா நினைக்கிறான். பாட்டி, இங்கேயும் நீங்க தப்பாதான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அமிர்தாவும் அர்ஜுன் மேல உயிரா இருக்கா. பட் என்னமோ அவ வெளிப்படுத்த ரொம்பவே தயங்கிட்டு இருக்கா. நானும் அம்மாவும் இது எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் 2 நாள் தான், இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் பாருங்க. இப்ப ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த முறை கோயிலுக்கு கூட அர்ஜுன அமிர்தா தான் கூட்டிட்டு போயிருக்கா. அமிர்தாக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி என் புருஷன் என் ஃபேமிலிங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு. தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் பொண்ணுக்கு பொசசிவ்னஸ் வந்தாலே போதும், பொண்டாட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா காதல் அதிகமாயிடும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா பாட்டி? எந்த உறவா இருந்தாலும் அதை வற்புறுத்தி வளர்க்க முடியாது. எல்லாம் தானா மனசுக்குள்ள வரணும். அம்மாவும் பிள்ளையும் எவ்வளவுதான் சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்குள்ள பிரிவு இருந்துகிட்டு தான் இருக்கும். இங்க பாரு, அர்ஜுன் அமிர்தா விஷயத்துல இனிமே நீ தலையிட வேண்டாம் கர்ணா. ஏன்னா அது மயூரி, நாம ஏற்கனவே மயூரி கல்யாண விஷயத்துல நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அத பத்தி யோசின்னு சொல்ல வரேன். பாட்டி, மயூரி கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது பாட்டுக்கு அது நடக்க விடுங்க. இங்க பாரு கர்ணா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீ அர்ஜுன் அமிர்தா விஷயத்துல தேவையில்லாம தலையிடக்கூடாது. இது நல்ல கதையா இருக்கே. அம்மா என்னடனா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ மனஸ்தாபம் இருக்கு, சரி பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க என்னடா தலையிடவே வேண்டாம்னு சொல்றீங்க. நான் இப்ப யார் பேச்ச கேக்குறது? ஏன் பேச்ச கேளுடா. என்னாச்சு அத்தை? அமிர்தா மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு இன்னுமே குறையிலையா? ஏன் அத்தை, உங்களுக்கு அவ அப்படி என்னதான் கெடுதல் பண்ணிட்டா? உங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு? அது அவ என் பேர்ல சரியா பாத்துக்கிறது இல்ல, எப்பவும் தள்ளியே வச்சிருக்கா. நீங்க என்னடா அவளுக்கு தான் எப்போ சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு நான் என்னத்த சொல்றது? சரி இல்லைன்னா அதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு தானே நாமெல்லாம் இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? இத பாரு ஹேமா, அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போன அவங்க விஷயத்துல நீங்க யாரும் தலையிடக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோங்க. அத்தைங்கிற மரியாதை என் மனசுக்குள்ள இருக்கு. அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னு எந்த சட்டத்திலையும் எழுதி வைக்கல. நீங்க சொல்றது நியாயமா இருந்தா அதை மட்டும் ஏத்துக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தையே தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க எண்ணத்துக்கு நாங்க யாரும் ஒத்துழைக்க மாட்டோம். வர வர நீங்க என்னமோ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கரண், இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல. கேண்டு வா. வான்னு சொன்ன. விசித்திரம் இல்ல ஹேமா, உண்மையிலேயே நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
அர்ஜுனோட மதிப்பு என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் காமதேனு அவனோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாத மாதிரி அவனை எங்க கூட்டிக்கிட்டு போகணுமோ அங்க நான் கூட்டிக்கிட்டு போயே தீருவேன். ஆனா அது வரைக்கும் தீய சக்திகளோட கண்கள் அவன் மேல படாம நான் பாத்துக்கணும். நான் பார்த்துப்பேன், கண்டிப்பா நான் பார்த்துப்பேன். சொல்ல வச்சிருப்பா. அப்பா, உங்க அழகு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு. பார்க்கிறதுக்கு நின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஏதோ விசேஷமான விஷயம் பேசணும்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இப்ப என்னடா சும்மா நிக்கிறீங்க? அது என்னன்னு சொல்லுங்க. என்ன விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. பின்ன அத்தை கிட்ட பெருசா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, வீட்டுல தண்டோரை போட்டு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என் கூட சேர்ந்து கோவிலுக்கு வரணும்னு அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட சேர்ந்து டிராமா பண்ணத எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இப்போ சும்மா நிற்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லியே ஆகணும். முதல்ல பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். ஷோரா? கண்டிப்பா. சரி. அப்பா, தேங்க்ஸ் கடவுளே. இந்த நிமிஷத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க மிஸ் மாயமா? இல்லைங்க, நானும் வரேன். அட எங்க? ஹலோ. சஞ்சய், நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? அப்புறம் ஒருவேளை நாளைக்கு நான் வரலன்னா நீங்களே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே? யா, தேங்க்யூ. ருத்ரா, அந்த பரமதுஷ்டன் பைரவனோட அகங்காரம் அழியணும்னா அதுக்கு நீதான் சரியான ஆள். தெரியும், உன்னோட அரக்க குணம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. உடம்பு பூரா ராட்சச குணம் தான் நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த பைரவனுக்கு எதிரா அவனுக்கு சரிசமமா நிக்கிற அளவுக்கு உனக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் கொடுத்து தயார் பண்ண வேண்டியிருக்கு. அந்த காரியத்தை நான் இப்பவே ஆரம்பிச்சு ஆகணும். ருத்ரா, வா வா ருத்ரா, வா வா. ஒரு மகா யுத்தத்துக்கு உன்னை நான் தயார் பண்ண வேண்டியிருக்கு.
ஆருத்ரா, என்ன நோக்கி வா. ஓம் நம சிவாய. 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 குருக்களே, நீங்களா? எஸ், இன்னைக்கு அமிர்தா தன்னோட காதலை என்கிட்ட வெளிப்படுத்துற நாள். வாவ், கடவுளே, நான் இன்னைக்கு உனக்கு 21 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்ல. ஓ, தேங்காய் கடை இங்கதான் இருக்கு, உடனே போய் வாங்கிடலாம். எவ்வளோப்பா தேங்காய்? இது வேண்டுதல் தேங்காய் சார். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு காய் 25 ரூபாய் ஆகும். 25 இல்லை, 250 கூட இருக்கட்டும். எனக்கு ஒரு 21 காய் வேணும். வேண்டுதல் நிறைவேற்ற போறேன். உங்களை மாதிரி இந்த காலத்து பசங்க இப்படிலாம் தேங்காய் வாங்கி வேண்டுதலை நிறைவேற்றுறது அதிசயம் சார். நீங்க வந்திருக்கீங்கன்னா அது ஸ்பெஷலான வேண்டுதலாக தான் இருக்கணும். என்ன சார் அது? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதாவது என்னோட மனைவி என்கிட்ட ஐ லவ்னு சொல்றதுக்காக என்னை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கடவுள் என் மனைவிக்கு என் மேல காதல் வர மாதிரி பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நானும் கடவுள்கிட்ட 21 தேங்காய் உடைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன சார், பொண்டாட்டிக்கு புருஷன் மேல லவ் வரதுக்கு கடவுள் வரணுமா என்ன? சொல்றதே வித்தியாசமா இருக்கு சார். இந்த காதலுங்கிறது இயற்கையா வரணும் சார். ஐயோ பாஸ், அதெல்லாம் சாதாரண கேஸ்ல எந்த கொஞ்சம் விசித்திரமான கேஸ். விளவரைய சொல்ல இப்ப டைம் இல்ல. சரி, காய் கொடுங்க. வந்து நிதானமா சொல்றேன். கூட அப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க சார், நல்லா இருந்தா சரி. சார் இந்தாங்க சார். வந்து பணம் கொடுக்குறேன். சரிங்க சார், பரவாயில்ல. குருவே, என்ன இதெல்லாம்? நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன நடக்குது இங்க? ருத்ரா, உன்னால ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை வரவழைச்சேன். நான் உன்னை எந்த காரியத்துக்காக இங்க வரவழைச்சுக்கிட்டேன்னு எனக்கும் தெரியாது ருத்ரா. அநேகமா இந்த காரியத்துக்கு நீதான் சரியான ஆள்னு அந்த ஆண்டவனுக்கு தோணி அவன் எனக்கு இந்த அறிகுறியை கொடுத்திருக்கணும். அந்த அறிகுறி பிரகாரம் நான் உனக்குள்ள சில விசேஷமான சக்திகளை நிரப்ப வேண்டியிருக்கு. உன்னை ஒரு அதிசய சக்தி வாய்ந்த மனுஷனா மாத்த வேண்டியிருக்கு. அதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பும் வேணும். என்னுடைய இந்த காரியத்துல நீ எனக்கு துணையா இருப்ப இல்ல ருத்ரா? குருவே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்களா சொல்றீங்க. என் பல வருஷ கனவுகள், ஆசைகள் எல்லாம் நான் கேட்காமையே நிறைவேற நேரம் வந்திருக்கும் போது நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்? உங்களை மாதிரி மகானோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். வேற என்ன வேணும் சொல்லுங்க. நிச்சயமா குருவே, நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும். ரொம்ப நன்றி குருவே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுபமஸ்து. ஆனா ஒரு விஷயம் ருத்ரா, உனக்குள்ள நான் நிரப்ப போற சக்திகளை நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். உன்னுடைய வாழ்க்கைய
தெய்வீக காரியங்களுக்கு மட்டும்தான் நீ அர்ப்பணிக்க. நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு என்ன வந்து பாரு. சரிங்க குருவே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ருத்ரா, நீ நாகமணிக்காக போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த காரியத்தை நீ கைவிட்டாகும்.